Hello friends, welcome to Rasi Studies. இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுனா அமிர்தா டீம்ட் யுனிவர்சிட்டில ஜாயின் பண்ணனும் அப்படினா ஏதாவது மேனேஜ்மென்ட் கோட்டா சீட்ஸ் இருக்கா? அதுல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்டிகுலராக இந்த AEEE எக்ஸாம்ஸ்க்கு அப்ளிகேஷன்ஸ் நிறைய பேர் போட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட இந்த அமிர்தா யூனிவர்சிட்டி எந்தெந்த இடங்களில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் 6 இடங்களில் இருக்குது. அந்த 6 இடங்களில் இருக்கிற டீம்ட் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா AEEE எக்ஸாம்ஸ் எழுதணும். இதுக்கு அப்ளிகேஷன்ஸ் போகிறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 1 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம் வந்து May 7th May 11th வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஸ்லாட் புக்கிங் உண்டான டேட்டும் April 23 அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு இந்த அமிர்தா EEE எக்ஸாம்ஸ் எழுதியும் நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்ஸ் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது நிறைய பேரோட கொஷின்ஸு. அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற புது நம்பராக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அமிர்தா EEE எக்ஸாம்ஸ் எழுதியும் நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்கலாம். அது என்ன க்ரைட்டீரியா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த அமிர்தா EEE எக்ஸாம்ஸ் எழுதி எஸ்பெஷலி ஜாயின் பண்ணீங்க அமிர்தா காலேஜில் அப்படின்னா அந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்குண்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்கா இல்லையா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துலாம். AEEE எக்ஸாம்ஸ் எழுதியும் நீங்கள் அமிர்தா காலேஜில் ஜாயின் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு JEE மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதியும் நீங்கள் அமிர்தா டீம்ட் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணலாம். AEEE எக்ஸாம்ஸ் எழுதி 70% ஆஃப் சீட்ஸ் வந்து அவங்க அமிர்தா டீம்ட் யூனிவர்சிட்டியில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி JEE மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி 30% ஆஃப் சீட்ஸ் வந்து அவங்க வந்து டீம்ட் யூனிவர்சிட்டியில் கொடுக்குறாங்க. இதில் வந்து பர்டிகுலராக கவுன்சிலிங் அட்டன் பண்ணி நீங்கள் சீட் எடுத்துட்டீங்க. சீட் எடுத்துட்டு நீங்கள் ஸ்லாப் 1லேயும் வரலாம், ஸ்லாப் 2லேயும் வரலாம், ஸ்லாப் 3லேயும் வரலாம். அதுக்குண்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். எஸ்பெஷலி கோயம்புத்தூருக்கு மட்டும் பாருங்கள். ஸ்லாப் 1ல் நீங்கள் சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்டிகுலர் கோர்சஸ்க்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இதுக்கடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி கோர்சஸ்க்கு என்ன ஃபீஸு, அதே மாதிரி உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ECE, அதுக்கடுத்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இதுக்கு என்ன ஃபீஸஸ், அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து EEE மெக்கானிக்கலுக்கு என்ன ஃபீஸு, கெமிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி கோர்சஸ்க்கு என்ன ஃபீஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஸ்லாப் 1ல் சீட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபீஸு, ஸ்லாப் 2ல் சீட் எடுத்திங்கன்னா எவ்வளோ ஃபீஸு, ஸ்லாப் 3ல் சீட் எடுத்திங்கன்னா எவ்வளோ ஃபீஸு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்டிகுலராக ஸ்லாப் 1ல் சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்லாப் 1லேயே கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். அதாவது 8 CGPAலே நீங்கள் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கணும். ஒரு வருஷம் நீங்கள் வந்து CGPA கம்மியாகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இயர்லேருந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். அதாவது நீங்கள் வந்து ஸ்லாப் 1னா 8 CGPA மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப் டு 4th இயர் வரைக்கும். சப்போஸ் ஒரு இயரில் வந்து 7.5 CGPA மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர், அதாவது செகண்ட் இயரில் நீங்கள் 7.5 மெயின்டைன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஸ்லாப் 2க்கு கன்வெர்ட் ஆகிடுவீங்க. அப்போ 3rd இயர் 4th இயர் நீங்கள் ஸ்லாப் 2க்கு உண்டான ஃபீஸை வந்து பே பண்ணணும். இல்லை நான் ஸ்லாப் 2ல் தான் எடுத்திருக்கேன், 7.5 CGPA நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், நெக்ஸ்ட் இயர் வந்து நான் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, அதாவது 7.5லேருந்து உங்களுக்கு ஒரு 7 இல்லை 6.5 CGPA வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஸ்லாப் 3 கன்வெர்ட் ஆகிடுவீங்க. இல்லை ஸ்லாப் 1 இருக்கிற மாணவர்கள் 8 CGPA மெயின்டைன் பண்ணாமல் நீங்கள் வந்து 6 CGPA மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லாப் 3க்கு கன்வெர்ட் ஆகி நெக்ஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் ஸ்லாப் 3க்கு உண்டான ஃபீஸ் என்னவோ அதை தான் நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதையும் தாண்டி மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா பர்டிகுலராக இந்த அமிர்தா காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இல்லை, அவங்களோட வெப்சைட்ஸில் இல்லை, நோ மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து AEEE எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கணும், இல்லைன்னா JEE மெயின்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கணும். இது கம்பல்சரி. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். கவுன்சிலிங் அட்டன் பண்ணி ரெகுலர் ஃபீஸஸில் நீங்கள் எடுத்து படிங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ரெகுலர் ஃபீஸ்னால் பாருங்கள், நான்
ஸ்காலர்ஷிப் கேட்டகரி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் நீங்கள் வந்து ரெகுலர் ஃபீஸஸில் நீங்கள் படிக்கலாம். இதுதான் உங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு உண்டான ஃபீஸு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து AEEE எக்ஸாம் எழுதியிருக்கணும், இல்லைனா JEE மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி 12th மேக்ஸ் வர்சஸ் கெமிஸ்ட்ரி நீங்கள் எழுதிருக்கீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுல ரெகுலர் ஃபீஸஸில் நீங்கள் எவ்வளோ ரேங்கிங்கில் இருந்தாலும் ரெகுலர் ஃபீஸஸ் பேஸில் நீங்கள் வந்து காலேஜில் சீட்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நிறைய பேர் இந்த கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கோசரம் தான் நம்ம வந்து இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். அதையும் தாண்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற லைக்ஸ்னால அடுத்த மாணவர்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.